எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோட பேர் லோகேஷ். நான் வந்து சென்னை பொய்ச்சலூர்ல தான் இருக்கேன். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடுல இருக்குது எங்களுடைய வீடு. நான் அங்க தான் இருக்கேன். நான் வந்து ஒரு 4த் ஜெனரேஷன்லாம் வந்து சென்னையில தான் இருக்கேன். எனக்கு ஊர்லாம் கிடையாது. எனக்கு சென்னை தான் ஊரே. என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கபடி தான் ஆர்வம் ரொம்ப. எனக்கு ஒரு அம்மா தங்கச்சி மட்டும்தான். அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது. நான் மட்டும்தான். இது வரைக்குமே என் ஃபேமிலியில் வந்து நான் தான் கொஞ்சம் ரன் பண்ணி பார்த்துன்னு இருந்தேன். எங்கள் அம்மாவும் நான் மட்டும்தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே பொய்ச்சலூரில் எங்கள் ஊர்லேயே நான் படித்தேன். 9th டென்த்து வரைக்குமே பல்லாவரம் போர்டே ஸ்கூல் படித்தேன். அதாவது எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போனோம். பஸ்ஸில் தான் போக முடியும், பஸ்ஸில் தான் வர முடியும். 10th அப்புறம் படிக்கல. ஏன்னா நான் ஃபெயில் ஆகிட்டேன். வீட்லேயும் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. அதிக கடன் வாங்கிட்டாங்க. எங்கள் அம்மா மட்டுன்றதுனால அவங்களால சமாளிக்க முடியல. அவங்களோட கடன் அடிக்கிறதுக்காக நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கு 10th முடிச்சிட்ட பிறகு ஒரு வருஷமா வேலைக்கு போனோம். அந்த வேலைக்கு போகிறதே பிடிக்கல. ஆஹா இது வேலைக்கு ஆகாதுடா, திருப்பி படிச்சாதான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அட்டெம்ப்ட் போட்டுட்டு ஆல் டிக்கெட் கையில் வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ ஆல் டிக்கெட் கையில் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் கூட திருப்பி நீ வேலைக்கு தான் போகணும். ஏன்னா நம்மளோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குன்ட்டு எனக்கு அன்றைக்கே விட்டு போச்சு. ஆல் டிக்கெட் அன்றைக்கே கிழிச்சிட்டு எக்ஸாம் எழுதாமல் வேலைக்கு போயிட்டேன். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போ, அதுக்கப்புறமா படினாங்க. எங்கேருந்து படிக்கிறது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏஜ் பார் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா சின்ன பசங்களோட உட்காந்து படிக்க முடியுமா? சரி கரஸில் படிக்கலாம்னா நமக்கு அந்த அளவுக்குலாம் பிரெயின் இல்லை. அப்படியே விட்டாச்சு. கூலி தொழில் தான், இன்னும் கூலி தொழிலாகவே தான் இருக்கேன். பெயிண்டிங் வேலைக்காக போக ஆரம்பித்தேன். அந்த பெயிண்டிங் வேலை வந்து என்னோட லைஃபாகவே அப்படியே மாறிடுச்சு. இப்போ நான் பெயிண்டிங் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு 2 3 பேர் வச்சு வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல கடன் அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கடன் கம்மியாயிடுச்சு. எங்களுக்கு சப்போர்ட்லாம் யாருமே கிடையாது. எங்கள் அம்மா மட்டும்தான். நான், எங்க அம்மா மட்டும்தான். சொந்தக்காரங்கலாம் வந்து அவ்வளவா யூஸ் இல்ல எங்களுக்காக. எதையுமே அந்த சப்போர்ட்டே கிடையாது. ஏன்னா எங்க அம்மா வந்து நெறைய பேர் வந்து கொஞ்சம் கடன் வாங்கிட்டாங்க. கடன் வாங்குனா தரமாட்டாங்க. அப்படி இப்படின்னு திட்டி தான் பழக்கம். அதனாலேயே நெறைய பேர வெறுத்துட்டோம். இவங்கலாம் வந்து சும்மா வாய் ஒருத்தன் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படி தான் சொல்றாங்களே தவிர, கூட உண்மையா யாரும் இருக்கிறது கிடையாது. அதனால சொந்தக்காரங்கள வெறுத்துட்டோம். சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போயிட்டுருக்கேன். இது வரைக்குமே மாறும் மாறும் லைஃப் இன்னும் மாற மாட்டேங்குது. கண்டிப்பா ஒரு நாள் மாறும்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே. வேலைக்கு மட்டும் போனா பத்தாதுன்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ்ல வந்து போய் சேர்ந்தேன். அதுல ஏதாச்சும் அச்சீவ் பண்ண முடியுமா பார்த்தா, ஆனா அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக நமக்கு வந்து ஃபுட்டு, ஒர்க் அவுட்டு, டைமிங்ன்ட்டு ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கபடி விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல. அதுவும் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. கொஞ்சம் சினிமா துறையிலலாம் இன்ட்ரெஸ்ட்டு. நானும் ஆடிஷன்லாம் தேடி கீடி ரொம்ப தூரம், ரொம்ப ஊர்லலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அங்கேயும் போய் சான்ஸ்லாம் கேட்டு பார்த்தேன். எதுவுமே நடக்கல. அதையும் ட்ராப் பண்ணியாச்சு. கடைசியில வேற வழியே இல்ல. நமக்கு பெயிண்டிங் தொழில் தான் பெட்டரு. சரி வேற அதிலேயே செட் ஆயிடும்னு சொல்லி நான் அதிலேயே செட் ஆயிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டுனேன். அதுவும் செட் ஆகல. லாக்டவுன் வந்துருச்சு. லாக்டவுன்ல ரொம்ப அடிபட்டேன். டியூ கட்ட முடியலன்ட்டு அந்த ஆட்டோவும் விட்டுட்டேன். இப்போ ஃபுல்லாவே நான் பெயிண்டிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 29 ஏஜ் ஆகுது. இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரங்கலாம் எதுவுமே கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். கபடி டீம் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. வீடியோ வந்து குவாலிட்டி சரியா தெரியலன்னா, ஆடியோ குவாலிட்டி மட்டும் கேளுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன பத்தியும் சொல்லியிருக்கேன். இந்த லைஃபோட எக்ஸாம்பிளையும் நான் கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்கேன். உங்க வீட்ல யார் வேணா கெட்டு போலாம். ஆனா ஆம்பள புள்ள மூத்தவங்க நீங்க மட்டும் கெட்டு போயிடக்கூடாது. உங்களுக்கு அம்மா மட்டும் இருக்கு, இல்ல தங்கச்சி மட்டும் இருக்கு. கரை சேர்க்கணும் அப்டின்னா, உங்களுடைய சுதந்திரத்த கண்டிப்பா இழந்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் என்னுடைய சுதந்திரத்த நெறைய என்ஜாய் பண்ண வேண்டியத நெறைய இழந்திருக்கேன். எனக்குன்னு சொத்து, சுகம், வீடு, வாசல் எதுவுமே கிடையாது. நான் அன்னக்காவடி தான். நான் அன்னைக்கு உழைக்கிற காசு அன்னைக்கு சாப்பிடுவேன். அன்னன்னைக்கு செலவு பண்ணும் அவ்வளோதான். சேவிங்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. என்னால இதுவரைக்குமே சேர்த்து வைக்கவும் முடியல. ரூ. 300 சம்பளத்துலேருந்து பெயிண்ட் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ரூ. 1000 சம்பளம். ஆனா என்னால எதுவுமே எடுத்து வைக்க முடியல. ஏன்னா இந்த சென்னையில இருந்தா இந்த ரெண்ட் குடுக்குறதுக்கும், கரண்ட் பில்லு, தண்ணி காசு இருக்கு. தங்கி தங்கறதுக்கே காசு குடுக்கணும், திங்கறதுக்கும் காசு குடுக்கணும். எல்லாத்துக்கும் இங்க காசு தான் சென்னையில இருந்தா. அதனால சமாளிக்க முடியல. சேவிங்ஸ் பண்ண முடியல. சம்பாரிக்கிற காசு செலவு தான் ஆயிட்டு இருக்கு இதுவரைக்கும். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் சின்ன வயசுலேருந்து எப்படியாவது ஒரு ஆள் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா இது வரைக்கும் ட்ரை பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்த்து கிண்டலும் கேலியும் தான் நான் நிறையா சம்பாதிச்சிருக்கேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கனால தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாமே இது வரைக்குமே கிண்டல் கேலியும் தான் எனக்கு அடிச்சிருக்கானே தவிர, நீ பார்த்து பண்ணுடா ஒரு நாளாவது நீ மேலே வந்துடுவேன்னு சப்போர்ட் பண்ணது எவனுமே கிடையாது. இப்போ வரைக்கும் அவனுங்க சிரிக்கிறத தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அவனுங்க சிரிக்கிறத பற்றி நான் என்னைக்கும் யோசிச்சதே இல்லை. தட்டி விட்டு போயினே இருப்பேன். ஏன்னா என்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸு கூச்ச சுபாவன்றது ஒன்று கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் அதே சென்னையில நான் இருந்த ஊர்ல கொஞ்சம் மேல வந்துருவேன்ற நம்பிக்கையில தான் எல்லாத்தையுமே தாக்கு பிடிச்சுன்னு யோசிக்காம ஓடினே இருக்கேன். ஒரு நாள் மாறும் நானும் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. எத பத்தியும் யோசிக்காம நீங்களும் ஏதாவது ட்ரை பண்றதா ட்ரை பண்ணுங்க. என்னை பத்தி அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டேன். கரெக்டா பேசியிருக்கேனா தப்பா பேசியிருக்கேனா தெரியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.